இன்னைக்கு குக் வித் கோமாளி ஷோல இருந்து ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போறேன். போன சண்டேயும் இதே மாதிரி ரெசிபி பண்ணியிருந்தேன். ரெண்டுமே ரொம்ப சிம்பிளா ஈஸியாவே பண்ணலாம். இந்த டேஸ்டியான ஷாஹி துக்கடா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரப்டி ரெடி பண்ணதுக்கு 1/2 லிட்டர் பால் சூடு பண்ண வச்சிருக்கேன். போன வாரம் ஸ்டஃப் பிரெட் பால்ஸ் ரப்டி செஞ்சிருந்தேன். அந்த வீடியோல எப்படி ரப்டி செய்யறதுன்னு போட்டிருந்தேன். அதில் பண்ண மாதிரியே தான் இந்த ரெசிபிக்கும் பண்ண போறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் குங்குமப்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க வைக்கலாம். லாஸ்ட் வீக் ரப்டி சாப்பிட்டு வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு வாட்டி கண்டிப்பாக செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கி குக் வித் கோமாளி எபிசோடில் இந்த ரெசிபி பார்த்தேன். சரி, இந்த ரெசிபியை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இது பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பால் நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கு மேலே பாலாடை வரும். அது இந்த மாதிரி சைடில் ஒதுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பால் கொஞ்சம் வத்துற வரைக்கும் பாலாடையை நம்ம சைடில் வச்சுட்டே இருக்கணும். டேஸ்டியாக க்ரீமியான ரப்டி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம குங்குமப்பூ போட்டிருக்கனால ரப்டிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். பால் வத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ண badam பிஸ்தா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் சைடில் பார்த்தா நிறைய பாலாடை வந்திருக்கு. அதெல்லாம் இப்போ பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2-3 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். ரப்டியை கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இனிப்புக்காக condensed milk ஆட் பண்ணுறேன். எப்போதுமே ரப்டியில் சுகர் ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் ரப்டி தண்ணி ஆகிடும். உங்கள் இனிப்புக்கு ஏற்ப condensed milk ஆட் பண்ணிக்கோங்க. condensed milk எப்படி வீட்டில் ஈஸியாக செய்கிறதுன்னு வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம ரப்டி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக வந்திருக்கு. அடுத்தது பிரெட் கட் பண்ணி வைக்கலாம். பிரெட்டில் இருக்கிற சைட் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பிரெட்டை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிரெட்ஸையும் கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ணுற டைமில் சுகர் சிரப்பும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் சிரப்புக்கு 1/2 கப் சுகரும் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பன்னீர் ரோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எங்கள் பக்கத்து வீட்டு செடியில் இருந்து எடுத்த ரோஸ். உங்கள் வீட்டில் ரோஸ் செடி இருந்தால் அதிலேருந்து ரோஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்புக்கு ஒரு கம்பி பதம் எல்லாம் தேவையில்லை. சுகர் மெல்ட் ஆகி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 5-7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சா சுகர் சிரப் ரெடி ஆகிடும். கடைசியாக பிரெட் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் பிரெட்டை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ரெண்டு சைடும் கோல்டன் கலர் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுகர் சிரப்பில் ஒரு 30 செகண்ட் போடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பிரெட்ஸையும் ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரெட்டை சுகர் சிரப்பில் இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரப்டி ஊற்றினா டேஸ்டியான ஷாஹி துக்கடா ரெடி. இன்னைக்கு சண்டே என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் இந்த டேஸ்டியான ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வேறு 2-3 குக் வித் கோமாளி ரெசிபி இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தேன். அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.